Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ஈஜிப்ட் பிரசிடென்ட் இந்திய குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிற்கு வரப்போறாரு. அவரின் சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா மற்றும் ஈஜிப்ட் நாட்டுக்கு இடையே பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. குறிப்பா ஈஜிப்ட் நாடு இந்தியாவிடமிருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மற்றும் அதிநவீன மிசைல் வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஈஜிப்ட் இந்தியாவிடமிருந்து என்னென்ன ஆயுதங்களை வாங்க போறாங்க, அவர்கள் வாங்க உள்ள ஆயுதத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், ஏற்கனவே இந்திய விமானப்படையில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்திய தரைப்படைக்கு தேவையான அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் கூடிய விரைவில் சப்ளை செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்திய தரைப்படையில் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் இணைக்கப்படுது, அப்பாச்சி ஹெலிகாப்டரோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய குடியரசு தின விழாவில் அதிநவீன மூன்றாம் தலைமுறை ஆன்டி டேங்க் நாக் மிசைல்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இந்த மிசைல்களை எதற்காக இந்தியா காட்சிப்படுத்துறாங்க, நாக் மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், எகிப்து நாட்டோட பிரசிடென்ட் அப்துல் ஃபத்தே எல்-சிசி 3 நாள் சுற்றுப்பயணமா அடுத்த வாரம் இந்தியாவிற்கு வர உள்ளார். அவரின் சுற்றுப்பயணத்தின் போது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்காரு. அதற்கு பிறகு ஜனவரி 26ஆம் தேதி நடக்க உள்ள குடியரசு தின விழாவிலும் கலந்து கொள்றாரு. ஈஜிப்ட் பிரசிடென்டோட இந்த சுற்றுப்பயணம் இந்தியா மற்றும் ஈஜிப்ட் நாட்டிற்கு இடையிலான உறவுல ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஈஜிப்ட் பிரசிடென்டோட இந்த இந்திய சுற்றுப்பயணத்தின் போது 6க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்திட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இரு நாடுகளும் ராணுவ ரீதியிலான உறவை மேம்படுத்துவதற்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திட இருக்காங்க. ஆயுத ஏற்றுமதி, இரு நாட்டு படையினரும் இணைந்து கூட்டு பயிற்சி செய்வது போன்ற பல விஷயங்கள் குறித்து ஈஜிப்ட் பிரசிடென்டோட இந்த சுற்றுப்பயணத்தின் போது பேசப்பட உள்ளது. ஈஜிப்ட் நாடு இந்தியாவிடமிருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல்கள், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆர்வம் காட்டி வராங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவின் ஆகாஷ் MK1 மற்றும் ஆகாஷ் NG மிசைல்களையும் வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆகாஷ் MK1 மற்றும் ஆகாஷ் NG மிசைல்கள் ஒரு மொபைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். இந்த ஆகாஷ் மொபைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை விமான தளங்கள் மற்றும் மிலிட்டரி பேசஸ் எதிரிகளின் மிசைல் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால எதிரிகளின் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், க்ரூஸ் மிசைல்கள், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்ஸ் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். தற்போது ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய தரைப்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. ஆகாஷ் மிசைல்கள்னால ஒரே நேரத்துல 64 டார்கெட்டுகளை ட்ராக் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல 12 டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல 60 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மென்ட் வார்ஹெட் இணைக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ் MK1 மிசைல்னால 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அதுவே ஆகாஷ் NG மிசைல்னால 70 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்க முடியும். ஆகாஷ் மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். ராஜேந்திரா 3D பாசிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார், 4 லான்ச்சர்கள் மற்றும் கமாண்ட் சென்டர் போன்றவை அடங்கியதுதான் ஒரு ஆகாஷ் மிசைலோட பேட்டரி. ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை டாடா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஹெவி மொபிலிட்டி ட்ரக்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. இதனால இந்த சிஸ்டங்களை மிக எளிதா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்று டிப்ளாய் செய்ய முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய ராணுவ தளவாடங்களுக்கு கூட ஏர் டிஃபென்ஸ் கொடுக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போரின் போது ரஷ்ய டேங்குகள் அதிகமாக
தாக்கி அளிக்கப்பட்டது. இதற்கு காரணம் ரஷ்ய டேங்குகள் நகரும் பொழுது சரியாக ஏர் டிஃபென்ஸ் கொடுக்கப்படவில்லை. அதனால இந்தியாவின் ஆகாஷ் மிசைல்களை பயன்படுத்தி இது போன்ற நகரும் டேங்குகள் மற்றும் ஆர்மர் வெஹிக்கிள்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் கொடுக்க முடியும். இந்த மிசைல்ல கமாண்ட் கைடன்ஸ் வித் டேட்டா லிங்க் சிஸ்டம் இருக்கு. இதனால மிசைல் டார்கெட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது டார்கெட் குறித்தான இன்புட்டை மிசைல்களுக்கு அனுப்ப முடியும். ஆகாஷ் மிசைல் டார்கெட்டை தாக்குவதற்கு முன் இருக்கக்கூடிய இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இருக்கிறதுனால இந்த மிசைல்களால் இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவத்திற்கு அடுத்த வருடத்திலிருந்து அப்பாச்சி AH-64E அட்டாக் ஹெலிகாப்டர்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த ஹெலிகாப்டர்களை பிரத்யேகமா ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸ் படையணிக்காக வாங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமா 6 ஹெலிகாப்டர்கள் ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸ் படையணிக்கு வழங்கப்பட உள்ளது. அதற்கு பிறகு 11 அப்பாச்சி AH-64E ஹெலிகாப்டர்கள் இதே படையணிக்கு இரண்டாவது கட்டமா வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையில் 22 அப்பாச்சி AH-64E ஹெலிகாப்டர்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. ஆனா இந்திய ராணுவம் எதிரிகளின் டேங்குகள் மற்றும் ஆர்மர்ட் வெஹிக்கிள்கள் நகரும் பொழுது தாக்குதல் நடத்துவதற்கு இந்திய விமானப்படையை நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸ் அப்படிங்கிற படையணிய உருவாக்கி இருக்காங்க. இந்த படையணி பிரத்யேகமா இந்திய ராணுவம் நடத்தக்கூடிய ஆபரேஷன்கள்ல அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. அதனால ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸ் படையணியை வலிமைப்படுத்துவதற்காக இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் வாங்கப்பட உள்ளது. ஏற்கனவே ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸை சேர்ந்த 4 பைலட்டுகள் அமெரிக்காவில் உள்ள போயிங் நிறுவனத்தில் பயிற்சி எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் இந்திய படையில் இணைக்கப்படும் பொழுது பயிற்சி முடித்த பைலட்டுகள் இந்த ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கு தயார் நிலையில் இருப்பாங்க. இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் உலகின் தலை சிறந்த அட்டாக் ஹெலிகாப்டர்கள்ல ஒன்று. இந்த ஹெலிகாப்டர்களை உலகின் பல நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்க தரைப்படை, இஸ்ரேல் ஏர்போர்ஸ், எஜிப்தியன் ஏர்போர்ஸ், ராயல் நெதர்லாந்து ஏர்போர்ஸ் போன்ற பல நாடுகள் பயன்படுத்தி வர்றாங்க. இதுவரைக்கும் 2400க்கும் மேற்பட்ட அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டரை இயக்குவதற்கு 2 பைலட்டுகள் தேவைப்படுவாங்க. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் 17.73 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 10,400 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை இயக்குறதுக்கு ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் T700GE 701 டர்போ ஷாஃப்ட் இன்ஜின் பயன்படுத்தப்படுது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 290 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டரோட காம்பாக்ட் ரேஞ்ச் 480 கிலோமீட்டர். அதாவது இந்த ஹெலிகாப்டர்னால 480 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்திட்டு சேஃபா பேஸ்க்கு ரிட்டர்ன் ஆக முடியும். இந்த ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 20,000 அடி உயரத்துல பறக்க முடியும். அப்பாச்சி ஹெலிகாப்டரோட சிறப்பு அம்சமே இந்த ஹெலிகாப்டர்ல அதிக அளவிலான ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர்ல ஒரு 30mm M23 செயின் கன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த துப்பாக்கிகள்னால 1200 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி AIM-92 ஸ்டிங்கர் ஏர் டு ஏர் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம 70mm ஹைட்ரா ஏர் டு கிரவுண்ட் ராக்கெட்டுகளும் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹெலிகாப்டரோட பிரதான ஆயுதமே AGM-114 ஹெல்ஃபயர் மிசைல்கள். இந்த மிசைல்கள் ஒரு அதிநவீன ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள். இந்த மிசைல்களை பயன்படுத்தி டேங்குகள், ஆர்மர்ட் வெஹிக்கிள்கள், எதிரிகளின் பங்கர்கள் போன்றவற்றை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். அடுத்து AGM-64 மெவ்ரிக் மிசைல்களும் இந்த ஹெலிகாப்டர்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்களும் வானில் இருந்து தரை இலக்குகளை தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் மிசைல்கள். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் கொண்டதுதான் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள். அதனால அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ஆர்மி ஏவியேஷன் கார்ப்ஸ் படையணியில் இணைக்கப்படும் பொழுது இந்திய ராணுவத்தின் தாக்கும் திறன்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே தயாரிச்சிருக்கிற நாக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் மற்றும் நாக் மிசைல்களை எடுத்து செல்லக்கூடிய NA மைகா நாக் மிசைல் கேரியர்கள் போன்றவை முதல்ல இந்திய குடியரசு தின பரேட்ல காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இந்த நாக் மிசைல இந்தியா கிட்டத்தட்ட 20 வருடங்களா முயற்சி செய்து டெவலப் செஞ்சிருக்காங்க.
இந்த மிசைல் ஒரு தேர்ட் ஜெனரேஷன் அதிநவீன ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். நாக் மிசைலோட இறுதி சோதனை 2020 வருடம் போக்ரான்ல வச்சு நடத்தப்பட்டது. இந்த சோதனைக்கு பிறகு இந்திய ராணுவம் அதிக எண்ணிக்கையிலான நாக் ஃபயர் அண்ட் ஃபர்கெட் டாப் அட்டாக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்த நாக் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை இந்தியா அதிக அளவுல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்திய குடியரசு தின விழாவில் இந்த மிசைல்களை காட்சிப்படுத்துறாங்க. டிஆர்டிஓ சேர்மன் சதீஷ் ரெட்டி என்ன சொல்றாருன்னா, இந்திய ராணுவம் மற்றும் இந்திய தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த மிசைல்களை அதிக அளவுல தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதனால வரும் காலங்கள்ல இந்த மிசைல்கள் அதிக அளவுல இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட உள்ளதா அவர் சொல்லியிருக்காரு. இந்திய ராணுவத்தின் 2வது ஆர்டரா நாக் 2 மிசைல்கள் வாங்கப்பட உள்ளது. இந்த மிசைல் தற்போது இந்தியா முதற்கட்டமா ஆர்டர் செஞ்சிருக்க மிசைல்களை விட அதிநவீனமானது. நாக் 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள்னால தற்போது மெயின் பேட்டில் டேங்க்ல பயன்படுத்தப்படும் ரியாக்டிவ் ஆர்மர்களை கூட துளைத்து செல்ல முடியும். நாக் 2 ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் நாக் 1 மிசைல்களை விட அதிக ரேஞ்ச் கொண்டதா டெவலப் செய்யப்பட்டு வருது. இந்த மிசைல்களை 8x8 இன்ஃபென்ட்ரி பெட்ரோல் மொபைல் வெஹிக்கிள்கள்ல இணைக்க முடியும். இதனால இந்த மிசைல்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்து தாக்குதல் நடத்த முடியும். நாக் மிசைல்னால குறைந்தபட்சமா 500 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டேங்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 828 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று டேங்குகளை தாக்க முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் கொண்டதுதான் நாக் மிசைல்கள். இதன் காரணமாக தான் இந்தியா இந்த மிசைல்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு முனைப்பு காட்டி வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.